மச்சான் ஒரே ஒரு வீடியோ போடுறோம், செம்ம ஃபேமஸ் ஆகுறோம். How many such members are there in the above arrangement, each of which is immediately followed by a consonant but not immediately preceded by a letter? அது வந்து ஹாஸ்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பேட்டன்ட் பண்ணி வச்சிருக்கு. அவங்களோட ஒரு கேம் ப்ராடக்ட் தான் வந்து ஓஜாபுட். டேய் சவுண்ட குறைச்சு பாருடா. ஓஜாபுட் சோ முடியாதுடா. டேய் நீ என்னதான் பார்த்தாலும் போய் வர போறது இல்லடா. டேய் நீ என்னதான் விழுந்து படிச்சாலும் பேங்க் ஆபீசர் ஆக போறது இல்லடா. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆவின் பால் அப்படிங்கிறது தான் ஓஜாபுட். தேவனா வெளியே போய் படிடா. ஆன்சர்ல இருந்து பால் இருக்கு. அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ரியாஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பேய் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் நிறையா விதமாக சொல்லியிருக்காங்க. பேய் இல்லை அப்படின்னு நிறையா பேர் நிறையா விதமாக சொல்லியிருக்காங்க. ஒய்ஜாபோர்டுன்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் மூலியமாக பேயை கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. பிளடி மேரின்னு ஒன்று இருக்குது. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு பிளடி மேரின்னு சொன்னோன்னா அந்த மேரியே வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சயின்டிஃபிக் பூர்வமாக இதெல்லாம் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாலுமே இதெல்லாம் தாண்டின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் லைவில் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது. கதவு ஃபுல்லாக பூட்டிட்டு இருட்டாக இருக்கணும். 3 கேண்டில்ஸ் ஃபேஸ்புக் லைவ் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்ட்டு 30 to 40 டைம்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருக்கும்போது தள்ளி விட்டுருங்க. அந்த கேண்டில்ஸை ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு என்னடா அது பேயெல்லாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே டயத்தில் அதே மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. மறுபடியும் 30 to 40 டைம்ஸ் சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் வரணும். அந்த ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் 24 ஹவர்ஸும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் வேலை வாங்க முட்டாலும் அதை நம்மளை அடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த விஷயம் உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வேலை தர்றேன். எப்படி நீ வரமாட்டா? சரி, நான் உன்னை நாளைக்கு பார்த்துக்கிறேன். நான் உனக்கு வேலை தர்றேன். எனக்கு வேலை கொடு. டேய், இப்பதானே உனக்கு வேலை கொடுத்தேன். என்னடா குழப்புற? இப்பதானே உனக்கு வேலை கொடுத்தேன்.
மச்சான் ஒரே ஒரு வீடியோ போடுறோம், செம்ம ஃபேமஸ் ஆகுறோம். அதுக்கு என்ற ஒரு ஐடியா இருக்கு மச்சான். என்ன ஐடியா மச்சான்? சொல்றது வீடியோ மட்டும் ஏறா மச்சான். என்ன மச்சான் பேச போறா? ஏய் நான் பாத்துக்கிறேன், நீ வீடியோ மட்டும் ஏறா. டேக் ஓகே டேக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னாக்க பேய் இருக்கா இல்லையா. மச்சான் வீடியோ பார்த்த வரைக்கும் ஓகே தான். அது ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டோன்னே எப்படி அவனை போய் பார்ப்ப? மச்சான் அவன் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டோன்னே அவனோட லொக்கேஷன் ஆன் ஆயிரும். நம்ம அந்த லொக்கேஷன் வச்சு அவன் அட்ரஸ் தேடி போயிடலாம்டா. அது எப்படி மச்சான் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டோன்னே ஒரே நாள் வீட்டுக்கு போயிடுவேன்? மச்சான் அதான் நம்ம முதல் நாள் அவனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்கிறோம், அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் பண்ண சொல்கிறோம்ல. நம்ம இந்த ஒரு நாள் கேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம் எப்படி போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்க வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்களா? மச்சான் பொதுவாகவே இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்குறவங்க, இந்த ஒய்ஜா போர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இப்போ நம்ம சொல்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டு இதெல்லாம் பண்ணி பார்க்குறவங்கலாம் தனிமையில் தான் மச்சான் இருப்பாங்க. ஏன் மச்சான் இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்? மச்சான் ஒருத்தவன் லைவ் போடுறனால அவனோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் 1000 பேர் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம 10 பேர் வீட்டில் போனோம்னா 10,000 பேர் பார்ப்பாங்க. டேய் பேய் மாதிரி ஓ சாரி. டேய் மச்சான் மாட்டிக்கிறாத. நான் பார்த்துக்கிறேன் மச்சான். மச்சான் மேலே ஒருத்தர் இருக்காண்டா. டேய் மச்சான் நான் சொல்கிறதே கேளு. செகண்ட் பர்சனாக தான் நான் போனேன். எனக்கு முன்னாடி ஒரு ஆள் போயிருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே இருக்கவன நம்ம கிளம்புவோம். ரெண்டாவது ஆளா போனேன்னு குழப்புற? இல்லைடா மச்சான் நான் போன உடனே எனக்கு வேலை கொடுத்தான்னு நான் சொன்னேன். உடனே அவன் இப்போ தான் அவனுக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரிடா மச்சான் அவன் போட்ட லைவ் வீடியோ பாரு. டேய் என்னடா அடிச்சு கொண்டுகிட்டு இருக்க? என்னடா சொல்ற? நான் உனக்கு வேலை தர்றேன், 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 நான் வந்துட்டேன். நான் உனக்கு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன், எனக்கு வேலை கொடு. தரேன், எனக்கு வேலை கொடு. தரேன், 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 ரிமோட் எனக்கு வேலை கொடு. எடுத்து வா, தரேன், தரேன், ரிமோட் எடுத்து வா. ரிமோட் அப்புறா. ஏய் தா தா வாங்கிக்கிறேன். எனக்கு 24 மணி நேரம் வேலை கொடு. தரேன், எனக்கு வேலை கொடு. தரேன். இந்தடா. இந்தடா. வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிறேன், இந்தடா. வாங்கிக்கிறேன். குடிடா. குடிடா. எனக்கு அடுத்து வேலை கொடுடா. என் பைக் ரிப்பேர் சர்வீஸ் எனக்கு வேலை கொடு. டேய் இப்பதானே உனக்கு வேலை கொடுத்தேன். என்னடா குழப்புற? டேய் இந்தடா. எந்தடா? எத்திக்கிறேன். எனக்கு 24 மணி நேரம் வேலை கொடு. இப்பதானே கொடுத்தேன். மாறி மாறி ஏமாத்திரியா? என்னவே ஏமாத்திரியா? பார்த்து ஏமாத்திரியாண்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ யாராவது காப்பாத்துங்க, ஐயோ யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ், ஐயோ ப்ளீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ டேய் ஆ ஆ ஆ ஆ ஆ ஐயோ என் விரல விடு, விரல விடு, விரல விடு. ஐயோ அம்மா என் விரல விடு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா என் விரல விடு, என் விரல விடு. என் விரல விடு, என் விரல விடு, என் விரல வேண்டா, எனக்கு விரல விடுடா. டேய் விரல வேண்டா, எனக்கு விரல. இது வேலை வாங்காத கை உனக்கு எதுக்குடா? ஏய் ஏய் ஏய்
1818 தாமஸ் லிபர்ட்டி 2018 ஃபேஸ்புக் லைவ் மூலியமாக ஒரு ஸ்ப்ரிட்டை கொண்டு வரலாம். அந்த ஸ்ப்ரிட்டுக்கு 24 ஹவர்ஸும் வேலை வாங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ப்ரிட் வர வச்சவங்களை கொன்றும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணணும்னா, ஃபேஸ்புக் லைவுக்கு முன்னாடி 3 கேண்டில்ஸை வச்சுக்கிட்டு நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு 30 to 40 டைம்ஸ் சொன்னால் ஒரு ஸ்ப்ரிட் வந்துடும். இந்த விஷயத்த அவங்க சீனியர் சயின்டிஸ்ட் ஃப்ரான்ஸ் ஃப்ளெமிங் கிட்ட போய் பப்ளிஷ் பண்ண சொன்னார். ஃப்ரான்ஸ் ஃப்ளெமிங் அதுக்கு ஃப்யூச்சரில் பூகமோ சுனாமி அதெல்லாம் எப்போ வரும், அடுத்த மன்னர் யார் வருவாங்க, அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் 1831 லேடி கரோலின் ஃபியூரி தாமஸ் லிபர்ட்டியோட ஃபைலை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த விஷயத்தை செஞ்சு பார்த்தாங்க. ஃபேஸ்புக் லைவ் மூலியமாக இல்லாமல் லைவ் டெலிகாஸ்ட் மூலியமாக 3 கேண்டில்ஸை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தாங்க. அவர் சொன்ன மாதிரி ஸ்பிரிட் வந்துருச்சு. கரோலின் ஃபியூரி 6 மந்த் வரைக்கும் அதுக்கு 24 ஹவர்ஸும் வேலை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வேலை வாங்க முடியலை. கெமிஸ்ட் மிஸ்டர் ஹெட்வின் கேர்சன் கிட்ட போய் இதை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. மிஸ்டர் ஹெட்வின் கேர்சனும் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்ப்ரிட்டையும் அழிச்சிட்டாங்க. ஹெட்வின் கேர்சன் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருவேளை 2018 ஃபேஸ்புக் லைவ் மூலியமாக அந்த ஸ்ப்ரிட் மறுபடியும் வந்துச்சுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, தாமஸ் லிபர்ட்டி தான் அந்த பேயா இருக்குமோன்னு தோணுது. வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன். நான் உனக்கு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தர்றேன். நான் உனக்கு வேலை தரேன், 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 நான் உனக்கு வேலை தரேன்.